புதிய நவகிரக கோவில் பிரதிஷ்டைக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சபரிமலை கோவிலில் 13ஆம் தேதி தந்திரிகள் தலைமையில் பிரதிஷ்டை நடைபெறவுள்ளது. சபரிமலையில் 3 நாட்கள் நடைபெறும் பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலில் ஆடி திருவாதிரை விழா வரும் 27ஆம் தேதி நடக்கிறது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் கங்கைகொண்ட சோழபுரத்தில் முகாமிட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதும் வேதம், உபன்யாசம் மற்றும் இயற்கை விவசாயத்தில் நேரத்தை செலவிட முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயம் நோயை குறைப்பது மட்டுமல்லாமல் பயிர் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துகிறது. நான் என் சொந்த பண்ணையில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் என்றும் சொன்னார். பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கைகோர்த்த நாளிலிருந்தே முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்றெல்லாம் புரியாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். அரசு போக்குவரத்து கழகம் சுங்கச்சாவடி கட்டணத்தை கூட ஒழுங்காக செலுத்தவில்லை. அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட பிரச்சினை ஹைகோர்ட் வரை சென்றுள்ளது. இதையெல்லாம் பார்த்து சரி செய்யாமல் முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ என ஏமாற்று ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் விமர்சித்தார். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடத்தில் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் 31வது ஜெயந்தி விழா நேற்று நடந்தது. இதில் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். தமிழகத்தில் விரைவில் ஆன்மீக ஆட்சி அமையும், இது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் சனாதன தர்மம் காக்க சன்னியாசிகளுடன் பயணிப்பேன் என அண்ணாமலை தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து திமுக அச்சத்தில் உள்ளது. கூட்டணி அமைந்துள்ளதால் பாஜகவின் பிரச்சனையை அதிமுக பேசும், அதிமுகவின் பிரச்சனையை பாஜக பேசத்தான் செய்யும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். கோவில் உண்டியலில் போடப்படும் பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பெயரை பல்டி பழனிசாமி என மாற்றிக்கொள்ளலாம். கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையில் சொரியும் வேலையில் பழனிசாமி இறங்கியுள்ளார் என விமர்சித்தார். மேலும் கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது சதிச்செயல் என்று பேசிவிட்டு தற்போது மாற்றி பேசுவதா என கேள்வி எழுப்பினார். அரசியல் தலைவர்கள் 75 வயதான பிறகு ஓய்வு பெற்று மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிறார் RSS தலைவர் மோகன் பாகவத். பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் RSS தலைவர் மோகன் பாகவத் பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மோகன் பாகவத்துக்கும் செப்டம்பரில் 75 வயதாகிறது. தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் நோய் தாக்கம் பதிவாகவில்லை. இருப்பினும் பொதுமக்கள் பதற்றமின்றி விழிப்புடனும் பாதுகாப்புடனும் இருக்க தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக அரசு அனைத்து விதமான நோய் பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருவதால் நிபா வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 9,075 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோவில் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் 12 மின்சார ரயில்களின் சேவை மாற்றப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டுக்கு செல்லும் ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும். செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சட்ட கல்லூரிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் 3 ஆண்டு LLB மற்றும் ஆனர் சட்ட படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://tndalu.ac.in வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். கடைசி நாள் இந்த மாதம் 25ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையால் அனுமதிக்கப்படாத ஜாதி, மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பங்கேற்குமாறு எந்த கல்லூரியும் கட்டாயப்படுத்தக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. கல்லூரி நிர்வாகம் விடுமுறை அறிவித்திருந்தாலும் மாணவர்களை பங்கேற்குமாறு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டாயப்படுத்தக்கூடாது. இது மாணவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்குட்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய விண்வெளி வீரர்
சுபன்ஷு சுக்லா தலைமையிலான குழுவினர் ஜூலை 14ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது. விண்வெளி நிலையத்திலிருந்து பூமி திரும்ப உள்ள வீரர்களை வரவேற்க விஞ்ஞானிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மல்லேஸ்வரம் கிராமத்திற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு சுற்றித் திரிந்த திருநாயை வேட்டையாடியது. சிறுத்தை தின்று போட்ட நாயின் பாதி உடலை பார்த்த கிராம மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராக்களை பொருத்தி சென்றனர். விரைவில் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் பர்மா காலனியில் செப்பல் ஸ்டாண்டில் இருந்த ஷூக்குள் நல்ல பாம்பு ஒன்று பதுங்கியிருந்தது. வீட்டு உரிமையாளர் அருண் கொடுத்த தகவலின் பேரில் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாபு 3 அடி நீள நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ராமகொண்டஹள்ளி ஊராட்சியை சேர்ந்த மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து முறைகேடு நடப்பதாக கூறி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஊராட்சி செயலாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுட்டேரி அருகே டிப்பர் லாரி மோதியதில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் இறந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 14இல் கும்பாபிஷேகம் நடப்பதை முன்னிட்டு நேற்று மாலை யாகசாலை பூஜை துவங்கியது. முதல் கால யாகசாலை பூஜையை தருமை ஆதீனம் நட்சத்திர குருமணி கையிலை மாசிலாமணி தேசிகர், கூனம்பட்டி ஆதீனம் சரவண மாணிக்கவாசக சுவாமிகள் துவக்கி வைத்தனர். திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் காவிரி தாயை வணங்கி ஆரத்தி எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. திருக்கயிலாய வாத்தியங்கள் முழங்க புலி மண்டபத்திலிருந்து பஜனைகள் பாடியவாறு அம்மா மண்டபம் படித்துறைக்கு வருகை புரிந்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்கத்தேரில் உற்சவரம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பக்தர்கள் தாங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் விதமாக கோவில் உட்பிரகாரத்தில் தங்கத்தேரை இழுத்து வழிபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்சி காரைக்கால் அம்மையார் மாங்கனி விழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் வீதி விழா விமரிசையாக நடந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை நெய்வேத்தியமாக அளித்து அம்மையாரை வழிபட்டனர். அதே நேரம் பக்தர்களுக்கு பிரசாதமாக மாங்கனிகள் வழங்கப்பட்டது. கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 35% வரி விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரேசிலுக்கு 50%, இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு 30% வரை வரி விதிக்கப்படுகிறது. இந்த புதிய வரிகள் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகிறது. ஜப்பானின் ஒசாகா கடல் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் அதிசயம் என கருதப்பட்ட கன்சாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது மூழ்க துவங்கியுள்ளது. கடல் மட்டம் உயர்வு மற்றும் இயற்கை காரணிகள், களிமண் அடித்தளத்தால் மிகப்பெரும் எடையை தாங்கி நிற்க முடியாத நிலை ஆகியவற்றால் விமான நிலையம் மூழ்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஈரானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க மக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அரசாங்கம் இரட்டை குடியுரிமையை அங்கீகரிக்காது. ஈரானில் கைது செய்யப்பட்ட அமெரிக்கர்களுக்கு தூதரக உதவிகள் மறுக்கப்படுகின்றன. தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டாலும் ஈரானுக்கு செல்வது பாதுகாப்பானது இல்லை என விளக்கம் அளித்துள்ளது. 60 நாள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இஸ்ரேல் காசா மீது போர் நடவடிக்கைகளை தொடங்கக்கூடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தின் தொடக்கத்தில் போருக்கு நிரந்தர முடிவு கட்டுவது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம். பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் காசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. ராணுவத்தின் முழு பலத்தை காட்டுவோம் என்றும் சொன்னார். உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரியால் அமெரிக்காவில் வாழும் மக்களுக்கு இந்த ஆண்டு கூடுதல் செலவு ஏற்படும். கூடுதலாக $2400 செலவாகும் என பல்கலைக்கழக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது.